ஒரு புஷ்வானத்தை எரியறதுலயே தண்ணிக்குள்ள போடுறாங்க. தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறமும் முழுசா எரிஞ்சு முடியுது. தண்ணிக்குள்ள நெருப்பு எப்படி எரிய முடியும்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடி அப்படி உண்மையாவே எரியுமா? செஞ்சு பார்த்துருவோம். ஆனா தயவு செஞ்சு இதை வீட்டில் யாரும் செஞ்சு பார்க்காதீங்க. இது ரொம்ப ரிஸ்க். தயவு செஞ்சு யாரும் செஞ்சு பார்க்க வேண்டாம். நான் சில சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோட தான் செய்யறேன். ஓகே, செஞ்சுருவோம். முதல்ல அவங்க கல்லுல வச்சிருந்தாங்க, நான் ஒரு இரும்பு வளையம் வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் அது தண்ணிக்குள்ள மிதக்காம மூழ்கும் அப்படின்றதுக்காக. அதுல அப்படி இந்த புஷ்வானத்தை உள்ள விட்டுட்டு டைட்டா லாக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லாக் ஆயிடுச்சு. ஒரு ஆக்ஷா பிளேடை வச்சிருக்கேன். உள்ள தண்ணி இருக்கு, கப்புக்கு மேல அதை வச்சிருக்கேன். இங்க நான் இதை அப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா கையால தொடக்கூடாதுல்ல, அப்படியே திருப்பி விட்டோம்னா உள்ள விழுந்துரும். இப்போ இந்த மொத்த சீன்ஸையும் உங்க பக்கத்துல காட்டுறதுக்காக நான் இன்னொரு மொபைல் எடுத்துக்கிறேன். பயங்கரங்க. ஹீட்டை பார்த்துருவோம். தண்ணி ஆனால் சுத்தமாக ஹீட் ஆகவே இல்லை. பார்த்தீங்களா, ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. மறுபடியும் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு இதை வீட்டில் யாரும் முயற்சி பண்ணி பார்க்காதீங்க. ரொம்ப ஆபத்தானது. இப்போ இது எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம். காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். புஷ்வானத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை கவுத்ததுக்கு அப்புறம் கூட உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் இல்லாத சூழலையும் அது எரிஞ்சிச்சு. அது எப்படி ஆக்சிஜன் இல்லாமல் எரியுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னன்னா, எல்லா வெடியிலையும், புஷ்வானத்தில் மட்டும் இல்லை, எல்லா வெடியிலையுமே எரிபொருளாக சல்ஃபரையும் கார்பனையும் சார்கோலையும் பயன்படுத்துவாங்க. அது வந்து எரிபொருள். அதை எரிய வைக்கிறதுக்கு நம்ம நெருப்பை கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு தொடர்ச்சியாக எரியறதுக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பா தேவை. ஆனா இதெல்லாம் சீல் ஆகி இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் போக முடியாது. வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனோட இது கனெக்ட்ல இல்ல. அதனால உள்ளுக்குள்ளேயே ஆக்சிடைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சிஜன் ஏற்றி ஆக்சிஜனை தரக்கூடிய பொருள் அதையும் வச்சிருப்பாங்க. பொட்டாசியம் நைட்ரேட்டை பயன்படுத்துவாங்க. அந்த பொட்டாசியம் நைட்ரேட்டுக்குள்ள 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஒரு நைட்ரேட் மாலிகுலுக்குள்ள 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். அது ஹீட் பண்ணப்படும் போது டீகம்போஸ் ஆகி, அதுக்கு தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட்டால டீகம்போஸ் ஆகி தொடர்ச்சியா அதுக்குள்ள உள்ள ஆக்சிஜனை அதை ரிலீஸ் பண்ணும். அந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி தான் உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு எரியுது. இது எப்படி தண்ணிக்குள்ள போய் எரிஞ்சுன்னா, இது ஏற்கனவே சீல்டா இருக்கு இல்லையா, அதனால இந்த வழியெல்லாம் வெளியில இந்த பக்கமெல்லாம் சுத்தி உள்ள பகுதி மூலமெல்லாம் தண்ணி உள்ள போறதுக்கு வழி இல்லை. தண்ணி உடனடியா உள்ள போறதுக்கான ஒரே வழி இந்த வழி. ஆனா அது வழியா ரொம்ப ஃபோர்ஸா பயங்கர எனர்ஜியோட அந்த நெருப்பு வெளில வந்துகிட்டு இருக்கு. அதனால உள்ளுக்குள்ள உள்ள மருந்து நனையலை அப்படின்றதுனால தொடர்ச்சியா அது எரிஞ்சு முடிஞ்சு அணையுது. இப்ப அது வெளியில வரும்போது அந்த தண்ணி இருந்துச்சாலும் தண்ணி அது ஃபோர்ஸா வரதுனால தள்ளி விட்டுட்டு வெளில வருது. இன்னும் நான் உயரமான ஒரு பாத்திரத்துல வச்சிருந்தேன்னா அந்த நெருப்பே வெளில வந்திருக்காது. ஏன்னா தண்ணிக்குள்ளேயே வந்து கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சு போயிருக்கும். பொதுவாக புஷ்வானம் ரொம்ப உயரமா வரும். ஆனா இங்க அந்த தண்ணி இருக்கிறதுனால அதுவால முழுசா வர முடியல. பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே அணைஞ்சு போயிடுச்சு. இதுதான் நடக்குது. அது நனையலை அப்படின்றதுனால உள்ளுக்குள்ள ஆக்சிஜனும் எரிபொருளும் தீயும் இருக்குன்றதுனால தொடர்ச்சியா எரிஞ்சிட்டு இருக்கு. தண்ணி உள்ள போய் படலை, அந்த மருந்தை நினைக்கல. அதுவே இந்த புஷ்வானத்தை நீங்க போய் தண்ணியில ஊற வச்சு மருந்தை நினைச்சதுக்கு அப்புறமா அதை பத்த வைக்க கூட உங்களால முடியாது. கண்டிப்பா அது பத்தாது. இதுதான் இதுல நடந்திருக்கு. இதுக்கு பின்னால உள்ள அறிவியல் இதுதான். தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க.